நமஸ்காரம். முதலில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். அது எல்லாரும் அறிந்தது. பின்னர் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னு பார்ப்போம். சூரியன் சுற்றி பல கிரகங்கள். சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது மெர்க்குரி, புதன் கிரகம். அடுத்து இருப்பது வீனஸ், அதாவது வெள்ளி. நம்முடைய பூமி எவ்வளவு வெப்பநிலை அடைகிறதோ அதை காட்டிலும் பல மடங்கு வெப்பம் அதிகம் இந்த முதல் 2 கிரகங்களில். நாம் எல்லாரும் 40 டிகிரி 45 டிகிரி போனாலே ஓஹோன்னு தவிக்கிறோம். வேற்று கொற்றுகிறது, ஒரே வெப்பம். அங்கெல்லாம் 400 டிகிரி செல்லும். 40 எங்கே, 400 எங்கே? ஆனால் இதில் ஆச்சரியம், இதெல்லாம் எதனால் அதிகமாக இருக்கிறது? சூரியனுக்கு அருகிலே செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. நாம் சூரியனிடத்திலிருந்து இன்னும் தள்ளி இருக்கிறோம். இன்னும் கடைசி கிரகம் ஒரே சில்லிட்டு போயிருக்கும். இந்த உண்மை புரிகிறது, இது நியாயம். ஆனால் இதுக்கு நேர் மாறாக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புதன் கிரகம், அதாவது மெர்க்குரி, அதை காட்டிலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளி வெப்பம் அதிகம். இப்படி இருக்கலாமா? மிக அருகிலே இருக்கக்கூடியது தானே வெப்பமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை. முதலில் இருப்பதை காட்டிலும் அடுத்து இருக்கக்கூடிய வீனஸ் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இது என்ன காரணம்? சூரியனிடத்திலிருந்து தள்ளி இருந்தாலும் ஏன் வெப்பம் கூட இருக்கிறது? அதனுடைய வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர். இப்ப நமக்கும் பூமிக்கு அட்மாஸ்பியர் இருக்கிறதே, அதுபோல 2வது கிரகம் வெள்ளிக்கு நல்ல தடிமனான அட்மாஸ்பியர் இருக்கிறது. அதில் கிரீன் ஹவுஸ் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு, சல்பியூரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறதாம். அந்த ஒரு கனமான வளிமண்டலம் இருக்கிறபடியால் அது சூட்டை தக்க வைத்துக் கொண்டு இன்னும் அதிகமாக சூடாகிறது. ஆனால் அதே புதன் கிரகத்துக்கு அந்த வளிமண்டலம் ரொம்ப லேசாக இருக்கிறது, கிட்டத்தட்ட இல்லை. அதனால் அதை சூட்டை தக்க வைக்க முடியவில்லை. சூரியனுக்கு அருகிலே இருந்தாலும் சூடு தங்காது. அதனால் அதில் வெப்பம் குறைவு. ஆனா அந்த வளிமண்டலம் திக்கா இருக்கிறபடியாலே, கேசஸ் எல்லாம் இருக்கிறபடியாலே, அதனால் அடுத்த கிரகம் வீனஸ் சூட்டை தக்க வைக்கிறது. அதனாலதான் அந்த வெப்பம் கூடுகிறது. அப்போ ஒன்று புரிந்தது, வெப்பத்துக்கு ஊற்றாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு மிக அருகிலே இருந்தாலும் வெப்பம் குறைவாக இருக்கலாம். எப்போது? என்னுடைய மேலோடு வளிமண்டலம் லேசாக இருக்க வேண்டும். அது ரொம்ப தக்க வைக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுதான் இப்ப சொல்ல வந்த எடுத்துக்காட்டு. இதே போல் நம்மிடத்தில் எதற்கெடுத்தாலும் மான அவமானங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் அப்ப நம்முடைய வளிமண்டலம், மேல் தோல் கெட்டியாகிறது, லேசாகிறது என்று 2ஆக சொல்லுவார்கள் தெரியுமா? யார் என்ன ஒன்று சொன்னாலும் அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கொண்டு அதை கண்டு கொந்தளிக்க தொடங்கிவிட்டால் அப்ப ஹீட்டை ரீட்டைன் பண்றோம் அர்த்தம். அதுதான் வீனஸ் போலே. தள்ளியே இருந்தாலும் அது அந்த வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. ஏன்? அதனுடைய வளிமண்டபம், அந்த மண்டலம் திக்காக இருக்கிறது. அத போல நமக்கு இந்த மான அவமானங்கள், எது சொன்னாலும் சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்வது, இந்த வளிமண்டலம் திக்காக இருக்கும் நாள்
எல்லா கோபமும் நமக்கு தான் வரும், எல்லா சூடும் நம்மிடத்தில் தான் இருக்கும். ஏன்னா நாம தான் அதை தக்க வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் இருக்க வேண்டியது புதன் கிரகத்தை போல. ஏன் தெரியுமா? புதன் தான் புத்தி, நல்ல புத்திமான். வெள்ளி பணத்தை கூப்பிட்டு கொடுப்பார், சுக்கிர தசை அடிக்கிறது, இதெல்லாம் சொல்லலாமே தவிர புத்தி புதனுக்கு. அதனால்தான் அவர் சூரியனுக்கு பக்கத்திலே இருந்தாலும் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை, லேசாக விட்டு விடுவார். ஏன்? வளிமண்டலம் இல்லை, அது லேசாக இருக்கிறது. அத போல நமக்கும் சரி சொன்னால் சொல்லிவிட்டு போகிறார்கள், லேசாக எடுத்துக்கொண்டு போவோம் என்று விட்டுவிட்டால் நமக்கே கோபம் குறைந்துவிடும். புதன் எப்படி புத்திசாலி கிரகமோ அத போல நாமும் புத்திசாலியாக ஆகிவிடலாம். சொல்பவர்கள் சொல்லட்டுமே, நான் ஏன் கொதிக்க வேண்டும்? கொதிப்புக்கு காரணம் இருக்கும். சூரியன் அருகிலே இருக்கிறா போலே நாமும் கொதிப்பதற்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கொதிப்பை தக்க வைத்துக் கொள்ள நம்மிடத்தில் சென்சிட்டிவ், எமோஷனல், எப்பவுமே அதுதான் ஏதாவது சிந்திப்பார், எல்லாவற்றையும் தன்னையே சொல்வதாக எடுத்துக்கொள்வார், ரொம்ப சூடு சொரணை அதிகம், இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த வளிமண்டலம் அதிகமாக அதிகமாக எல்லா வெப்பமும் நம்மைத்தான் தாக்கும், நமக்கு தான் அடிக்கடி கோபம் வரும், நம்ம ஆரோக்கியம் தான் கெடும். அதனால புதனை போல புத்திசாலியாக இருக்க வேண்டும். வெள்ளியை போல பணக்காரன் தூக்கி கொடுப்பது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல புத்திசாலியாக இருந்தால் வெப்பத்தை தங்க வைத்துக் கொள்ளாமல், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகாமல் சற்று வாழ்க்கையை எளிதில் எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.